குஜராத் குல்பர்க் கலவர வழக்கில் 24 பேரை குற்றவாளிகள் என்று அகமதாபாத் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் 2002இல் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்த கலவரத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக 9 தனித்தனி வழக்குகளை பதிவு செய்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்தது. அதில் ஒரு வழக்கு குல்பர்க் சொசைட்டியில் 69 பேர் எரித்துக் கொல்லப்பட்டது. அகமதாபாத்தில் பெரும்பாலும் முஸ்லிம்கள் வசித்த குல்பர்க் சொசைட்டி காலனியில் உள்ள வீடுகளை கலவரக்காரர்கள் எரித்ததில் முன்னாள் காங்கிரஸ் MP இஷான் ஜப்ரி உள்ளிட்ட 69 பேர் கொல்லப்பட்டனர். இந்த வழக்கில் அகமதாபாத் சிறப்பு நீதிமன்றம் வியாழனன்று தீர்ப்பளித்தது. குற்றம் சாட்டப்பட்ட 66 பேரில் 24 பேரை குற்றவாளிகள் என நீதிபதி PB தேசாய் அறிவித்தார். அகமதாபாத் பாரதிய ஜனதா கவுன்சில், பிபின் பட்டேல், விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகி அதுல் வைத்யா உள்ளிட்ட 36 பேரை விடுவிப்பதாக நீதிபதி தேசாய் அறிவித்தார். தண்டனை விவரம் ஜூன் 6ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் நீதிபதி தேசாய் கூறினார். வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்னும் 6 பேர் வழக்கு நடந்த காலத்திலேயே இறந்துவிட்டனர். கணவன் ஜப்ரியை எரித்துக் கொன்றவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என தள்ளாத வயதிலும் வழக்கை நடத்திய மனைவி ஜக்கியா ஜப்ரி தீர்ப்பு ஏமாற்றத்தை அளிப்பதாக கூறினார். தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் முறையிடப் போவதாக தெரிவித்தார். குஜராத் கலவரம் தொடர்பான 9 வழக்குகளில் இதுவரை 7இல் தீர்ப்பு கூறப்பட்டுள்ளது.